நடிகர்களுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து புறம்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஏங்கன்னு சொல்றவர் அவர் ஏங்க ஜீவ முத்தன் இருக்காருன்னா அவரை வந்து நிறைய திட்டி ஏழை சித்தப்பையில திட்டி அவர் ஒரு பக்கம் வாட்டர்மெலான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வந்து இப்போ கதாநாயகனை வந்து அவர் வந்து பேசினார். கடைசியில் அதுவே திருப்பி அவருக்கு பேர் நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி ஒரு இதுக்குள்ள நீங்க வந்து ரீச் ஆகுறீங்களா, அது எந்த அளவுக்கு வேகமா ரீச் ஆகுறீங்களோ அது அந்த அளவுக்கு வேகமா போயிடும். இப்போ இந்த நாயை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை. நீ வந்து கோயிலுக்குள்ள போகும்போது பைரவரேன்னு கையெடுத்து கும்பிடுறீங்க, அதே பைரவரை கல்லால் அடிக்கிறீங்க. இங்க இருந்து போய் ஒரு 10 பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு அப்பா பைரவா வாயிலா ஜீவனுக்கு நம்ம வந்து உணவளிச்சிட்டோம். கொரோனாலேயே நம்மளே நோய் வாய்ப்பிட்டு கிடந்தோம், நம்மளே ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஃபுட் செயினை உடைக்கிறீங்கன்ற அதுக்கு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாம் கூப்பிட்டு அதை என்ன சால்வ் பண்ணலான்னு பாருங்க. நாயே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்லாம். ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இருக்குண்ணா. என்ன அப்படின்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அது மூலமாக தங்களோட திறமையை வெளிக்காட்டி இங்கே ஈஸியாக சீரியலுக்குள்ள வந்துடுறாங்க. அதே நேரம் நிறைய பேர் தியேட்டர் ஆர்டிஸ்டாவோ இல்லைனா கூத்துப்பற்றை கலைஞர்களாவோ முறையாக நடிப்பு கற்றுட்டு வராங்க. இவங்க 2 பேரில் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது? உங்களை பொறுத்த வரையும் இது மாதிரி ரீல்ஸ்லையோ இன்ஸ்டா ரீல்ஸ்லையோ இதெல்லாம் ஒரு டப் ஸ்மாஷ் பண்ணியோ அப்படி வாங்குறவங்களோட சான்ஸ் எந்த அளவில் இருக்குது? அது வந்து எந்த அளவுக்கு இனிமேல் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு சிலர் பொறாமையில் பேசுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்தில் வீணாகி போச்சு, நான் வந்து அப்போவே டிக்டாக் இருந்திருந்தா பெரிய உடனே அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நான் முதல்ல சொன்னது தான், டேலண்ட், ஹார்ட் ஒர்க்கு, லக்கு. நான் டேலண்ட்டு வச்சுருந்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு லக்கானது இப்போ ஒர்க் ஆச்சு. சிலருக்கு ஒரு லக்குங்கிறது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீ பார்த்துருப்ப 2 வருஷத்தில் பீக்கு போயிருப்பாங்க. ஆமாம், எல்லா படங்களையும் நடிச்சிருப்பாங்க. கேட்டால் நான் கார் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்சரை யாருமே தொட மாட்டாங்க. இது நான் லைஃப்பில் பேர் சொல்ல விரும்பல, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க. சிலர் திட்டியே பெரிய ஆளாக இருப்பாங்க, சிலர் வந்து ஒருத்தரை பற்றி குறை சொல்லியே பெரிய ஆளாக இருப்பாங்க, திட்டி பெரிய ஆளானாங்க. இப்போ இந்த ஏங்கன்னு ஒருத்தர் ஒரு இது எல்லாமே ஒரு சீசன் தான். இப்போ அவங்க இப்போ வந்து கரண்ட்லி இப்போ அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்கன்னா அவங்கள இப்போ வந்து மீடியாவும் யூஸ் பண்ணிக்குது. பட் அந்த ட்ரெண்டிங்க்கு அப்புறம் அவங்க என்னவா இருக்க போகிறாங்க? நடிகர்களுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து புறம்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் இதுக்குள்ளே வந்து அவங்கள சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நடிப்பை வச்சு நம்மளை சர்வே பண்ணிக்கிறோம். இதில் நிறைய பன்முகங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கு ஸ்கோப் இருக்குது. அவங்களுக்கு அது ஒன்று தான் ஐடென்டிட்டியாக இருக்கும். அந்த ஏங்கன்னு சொல்கிறவர் அவர் ஏங்க. இப்போ வந்து இப்போ முத்தண்ணா இருக்கார், ஜீவ முத்தண்ணா இருக்காருன்னா அவரை வந்து நிறைய திட்டி ஏழை சித்தப்பையில திட்டி அவர் ஒரு பக்கம். இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இவங்கெல்லாம் வராங்க, பண்ணுறாங்க, சர்வே பண்ணிக்கிறாங்க, அவங்க குடும்பம் அதை சர்வே பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இதை ப்ரொஃபஷனலாக எடுத்து படிக்கிறாங்களே. இப்போ வந்து கூத்துப்பட்டிருக்கின்னு போய் நடிப்பை கற்றுக்கிட்டு நடிப்பை வந்து இப்படிலாம் லெஃப்ட் ரைட் ப்ரொஃபைல் நிற்கணும், கேமரா நிற்கணும், எல்லாம் கற்றுட்டு வராங்க இல்லையா? இவங்களுடைய ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும். அவங்களது வந்து சீசனல் காமெடி, இவங்க வந்து ஆர்டிஸ்ட். ஸோ 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க எல்லாமே பண்ண முடியும். இப்போ அவங்களும் எல்லாம் பண்ணுவாங்கன்னா அவங்கள கோப்பை பண்ணிக்கிட்டு வரலாம். தம்பி இங்கே ரூலே கிடையாது. இங்கே ரூல்ஸே நீ எதையுமே இப்போ நீ சொன்ன மாதிரி மீடியா எல்லாம் ஒரே பேர் தான் மீடியான்னு. இதில் இன்ஃப்ளூயன்சர் வேறு, நடிகர் நடிகைகள் வேறு, கிரியேட்டருங்கிறவங்க வேறு, இப்போ டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்னு இருக்காங்க. ஆமாம். இப்போது என் கூட நடிக்கிற சக நடிகர்களை தனியாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அவங்க வெப் எபிசோட்ஸாக போடுறாங்க. அதாவது யூடியூப் எபிசோட்ஸாக கதைகளையே இப்போ எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கி ஒரு இதுக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆகுறீங்களா, வேகமாக ரீச் ஆகுறீங்களா, அது எந்த அளவுக்கு வேகமாக ரீச் ஆகுறீங்களோ அது அந்தளவுக்கு வேகமாக போயிடும். ஏன்னா நெகட்டிவ் வந்து ரசிக்கிறாங்க, பட் அதை அந்த சீசனுக்கு வச்சு ரசிச்சுட்டு அப்புறம் பழசுப்பா இவன் இதே தான்ப்பா சொல்லுவான், இதே தான்ப்பா பண்ணுவான்ட்டு அப்படி முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் நடிகர்கள் வேறு, அவங்கள்ட்ட பன்முகங்கள் இருக்கும். ஒரு இடத்துல அப்பாவை நடிக்கலாம், ஒரு இடத்துல அம்மாவை நடிக்கலாம், நீ வந்து உன்னுடைய ஆக்டிங் ஸ்கில்லை கொடுக்கலாம். ஒரு படத்தில் நடிப்பேன், சீரியல் நடிப்பேன், அதே இன்ஃப்ளூயன்சர் கூடயே போய் நீ நடிக்கலாம். ஸோ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் இன்ஃப்ளூயன்சராக நான் வந்து சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ரீல்ஸ் போடுறேன், என்னோடய நடிப்பு என்னென்ன வருதோ அதை ரீலாக எடுத்து போடுறேன். நான் பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, என்னோடய ரீச் வேறு மாதிரி. ஆமாம். ஸோ நான் என்ன
கொடுக்குறனோ அதை தான் அவங்க கண்டென்ட்டாக என்ன நினைப்பாங்க. ஓகே, அழகு பண்ணால் இந்த கோயில் போகிறது போடுவான், இது ரீல் எடுப்பான், அப்புறம் அவங்க பிடிஎஸ் என்ன நடக்குது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் போடுறது, இதுதான் அழகு பண்ணோட ப்ரொஃபைலாக இருக்கும். சிலர் திட்டி ஓகே பயங்கர இப்போ இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்தார், வாட்டர்மெலான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வந்து இப்போ கதாநாயகனை வந்து அவர் வந்து பேசினார். இப்போ கடைசியில் அதுவே திருப்பி அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எதை வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நமக்கு அதான் சார் எனக்கு வந்து இது இல்லையா அது இல்லையா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் பப்ளிசிட்டி ஆகணுங்கிறதுக்காக ஒருத்தரை தேவையில்லாமல் உள்ளே இழுக்காதீங்க, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. அவங்க கடந்து வந்த பாதை வேறு, நீங்கள் கடந்து வந்த பாதை வேறு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒருத்தரை போட்டு திட்டியோ இல்லை ஒருத்தரை கேவலமாக பேசியோ நீங்கள் லைக்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வெளியே வாங்க. இது ஒன்று. இப்போ இந்த நாயை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை. ஆமாம், நான் நாய் வச்சு இப்போ நீங்கள் வந்து அது ஒரு பிராணி. நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது பைரவரேன்னு கையெடுத்து கும்பிட்றீங்க, அதே பைரவரை கல்லால் அடிக்கிறீங்க. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், இந்த பக்கம் நாயினுடைய பிரியர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கம் அவங்கள வெறுக்கிறவங்க கிடையாது, பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் அதை வந்து பேணி காத்து அது மேலே நானும் என் வீட்லேயே நாய் வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாயை வளர்த்து கஷ்டமாக இருக்குது அது இறக்கும் போதுன்றதுனால நான் அதை வந்து இப்போ நாய் வளர்க்கலை. ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருந்தது. நாயை வளர்த்து அந்த நாய் மேலே பாசம் காட்டி அதை நம்ம வீட்டில் ஒரு ஆளாக வச்சு ஏன் நிறைய பேர் வந்து தான் பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. அவங்க ஒரு பக்கம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ யாருமே வீட்டுக்குள்ளே வளர்க்குற நாயை பற்றி பேசலை, தெருவில் இருக்கிற நாய்களை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து போய் ஒரு 10 பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு அப்பா பைரவர்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வாயிலா ஜீவனுக்கு நம்ம வந்து உணவளிச்சிட்டோம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொண்டு போய் அதுக்கு வைக்கிறது, பால் குட்டி நாய்களாக இருந்தால் அதுக்கு பால் ஊற்றுறது, எல்லாம் பண்ணுறீங்க. பேணி கேட்குற நீங்களே அந்த பொறுப்பையும் எடுத்துக்கங்கன்றேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என் காரில் வேகமாக போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸு ரொம்ப தூரத்தில் போயிட்டுருக்கு. பஸ்ஸு தாண்டின உடனே கரெக்டாக ஒரு நாய் வந்து அங்கே நிற்கிது, வெயிட் பண்ணுது. பஸ்ஸு தாண்டினது ஓடுறதுக்கு கரெக்டாக அந்த நாய் ஓடுது, என் கார்கிட்ட போயிட்டுருக்கு. நாங்கள் நல்ல நாயை பார்த்துட்டோம், பிரேக் அடிச்சிட்டோம். பஸ்ஸுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் தான், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30-40 அடி டிஸ்டன்ஸ் தான். நாய் வந்து பஸ்ஸை பார்த்துருச்சு, வண்டியை பார்த்துருச்சு, அது எவ்வளோ கால்குலேட்டிவ் பாருங்க. சரி நம்ம இந்த வண்டி இடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிராஸ் பண்ண போது நாங்களும் இங்கேயே பிரேக் அடிச்சு பொறுமையாக போயிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்கு அந்த பக்கம் ஒரு வண்டி வந்துச்சு, அடிச்சிருச்சு. ஒரு செகண்டில் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வண்டியில் அடிப்படல, பஸ்ஸுலேயே அது வாங்கலை. ஆனால் இங்கே இந்த கிராஸ் பண்ணுதில்ல, கிராஸ் பண்ண நேரத்தில் பஸ்ஸை பார்த்துச்சு, எங்கள் காரை பார்த்துருச்சு, இப்படி மூவ் பண்ணுது. அந்த பக்கத்தில் இந்த வண்டி கரெக்டாக அவங்களோட ஹெட்லைட்டில் இப்படி டொம்முன்னு தலை அடிச்சு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இப்போ நாங்கள் போகிறது வந்து ஒரு 50-60 போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் அங்கேயே பார்த்துட்டோன்றதுனால எங்களுக்கு தெரியும். ஏன்னா பஸ் வந்து லெஃப்ட்டில் போகும்போது திடீர்னு எங்கனால நிப்பாட்டோம், டப்புன்னு அடிச்சு அந்த நாய் அந்த சைட் மிரரில் பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. அடிச்சு ஒன்றும் சல்லுன்னு போயிட்டான். இப்போ நான் அந்த நாய்க்கு பரிதாபப்படுறதா ஒன்று, அந்த நாய் யாரோட நாயின்னு தெரியல, அது ரோட்டில் இருக்கிற நாய், பராமரிக்கல யாரும். இந்த நாய் யாராவது பராமரித்து கட்டி போட்டிருந்தா அந்த நாய்க்கு இப்படி ஆயிருக்காது. இது ஒன்று. நாய் மேலே நமக்கும் பாசம் இருக்குது. இன்னொன்று, ஒரு நாய் போகுது, சின்ன பிள்ளையை கடிச்சு குதறி வச்சிருச்சு. இன்னும் ஒரு நாய் கிராஸ் பண்ணுது, ஒருத்தவங்க 2 வீலரில் போய் விழுந்து இப்போ ஒரு காவலாளி ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். இப்போ அவங்க ஃபேமிலி அவரை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ போனவர் தப்பா இல்லை ஊடால வந்த நாய் தப்பான்னு பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இது எல்லாமே இன்சிடெண்ட், இதெல்லாமே வந்து ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொல்லணும், இன்சிடென்ட் இது எல்லாமே ஆக்சிடென்ட்டு. ஸோ தற்செயலாக நடக்கிறது. ஆனால் பர்பஸாக சிலர் என்ன பண்ணுறாங்க, நாயை கொண்டே கல்லை கொண்டே அடித்து அதை வேணும்னே போட்டு ஒரு சின்ன போய் கம்பை வச்சு, நான் என்ன சொல்கிறேன், கம்பு கையில் இருக்குப்பா, அந்த கம்பு எதுக்கு இருக்குன்னா அந்த கம்பை பார்த்தாலே நாய் ஓடி போயிடும். இப்போ விரட்டுறான், அதை கண்ணு மறையிற வரைக்கும் அதை அடித்து விரட்டுறான். அவ்வளோ வன்மத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாய்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல். நம்ம பின்னாடி என்ன எங்கன்னா அரசியல்னு சொல்லிட்டீங்க, கரெக்டுப்பா. நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று கண்ணில் படுதுன்னு ஏன் அதை மறைக்கிறதுக்கு வேற ஒரு நியூஸ் வந்துடும். வேற ஒரு நியூஸ் வந்துடும். நான் கேட்குறேன், கொரோனாலேயே நம்மளே நோய் வாய்ப்பிட்டு கிடந்தோம், நம்மளே ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. யாராவது இறந்துருந்தா அவங்க கிட்ட கூட போய் நம்ம எந்த ஈமகரியமும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஃபுட் செயினை உடைக்கிறீங்கன்றேன். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லா பிராணிகளுக்கும் உரிமை இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்குது. ஒரு தடவை நம்மளே வந்து அஃபெக்ட் ஆகி இப்போ வந்து ஒருத்தர் கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்கள நம்மளே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு.
ஒரு மனுஷனை நம்ம அதுக்கப்புறமா என்ன ஸ்பெசிமன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ இவனால் 10 பேருக்கு கொரோனா பாதிக்கு வந்துடும், நீ போய் ரூம்குள்ளே அடைஞ்சிக்கன்னு நம்மளே சொன்னோம், அடைச்சிட்டோம். ஏன் இப்போ அது மாதிரி அந்த நாய்கள்னால என்ன நோய் பரவுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மெடிசன் என்ன, அதுக்கு நம்ம அதுக்கு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதை என்ன சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நாயே இருக்கக்கூடாது, நாயே நீ எங்கேயுமே நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் அடித்து கொண்டுருவோம் அப்படின்லாம் மனுஷன் என்றைக்கு நினைக்கவே மாட்டான். மனிதன் அந்த அளவுக்கு இன்னும் கேவலமாக ஆகலை. ஒரு சிலர் இருக்காங்க. நான் அந்த நாயை வெறுக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், வெறுக்கிறீங்களா அதை நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டுட்டு போங்க. அதுதான் நீங்கள் அதை திரத்தி அதை காலை உடைக்கணும், அதை கையை உடைக்கணும். அதை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மனித உயிர் போயிடுச்சு. ஆமாம், நீ சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோலேருந்து ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த ஒரு நாய்க்கு பரிதாபப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான் நாயை மெரிக்கக்கூடாது, நாயை இடிச்சிடக்கூடாதுன்னு பிரேக் அடிக்கிற ஆள் தான், ஒரு நாயை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள். ஆனால் சடனாக நான் பிரேக் அடித்தா பின்னாடி இருக்கவன் என் காரில் அடிச்சிருப்பான். இப்போ இது ஆக்சிடென்ட்டு. நம்ம அதை போய் அதுக்காக இந்த நாயினால தான்டா எல்லாமே அது ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது. என் கவனக்குறைவும் இருக்குல்ல. சரி நாய் வரும்போது கவனமே, அது ஆக்சிடென்ட்டு. அதுக்காக நீ பெரிய அரசியலாக்கி இந்த நாயே இருக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நீங்கள் நம்ம ஊர் நாய் தான் எல்லா குளிரையும் தாங்கிக்கிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கு, நம்ம தான் இழுத்து போர்வையெல்லாம் போட்டு நம்ம படுத்துக்கிறோம், குளிர்றது அது பண்ண. அவன் நம்ம ஊர் நம்ம நாய், அவன் நம்ம நாட்டு நாய். நீங்கள் முடிஞ்சால் கேர் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆதரவு கொடுக்குறவங்களையே தயவு செஞ்சு நீங்கள் சீக்கிரம் ஒரு ரெமெடி கொண்டு வாங்க, பேசுங்க. அதை இது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையாக்கி இதை நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். மனிதாபிமானம்ங்கிறத சோதனை பண்ணுறாங்க எல்லாரும். தயவு செஞ்சு மனிதாபிமானத்தை சோதனையே பண்ணாதீங்க. நாய் வேணுங்கிறவங்களும் நல்லவங்க தான், வேணான்னு சொல்கிறவங்களும் நல்லவங்க. காரணம் 2 பேருக்குமே பாதிப்பு இருக்குது, 2 பேருக்கும் பாதிப்பு இருக்குது. நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டிருக்க, உனக்கு அதனால் ஒரு இழப்பு, உயிர் வரைக்கும் போயிருக்கு நிறைய பேருக்கு. அதனால அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. வேணும்னு சொல்கிறவங்க அது மேலே பாசத்தை கொட்டுறவங்க. நான் என் வீட்டில் நாய் வளர்த்துருக்கேனே, என் வீட்டில் இருக்க நாய் என்னையவே கையில் கடிச்சிருந்தா அது பரவாயில்லங்களா, இன்னொருத்தருக்கு கடிச்சு நோய் வைப்பட்டு அதனால் ஒருத்தர் இறந்தாங்க, அந்த பொறுப்பை நான் தான் எடுத்துக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உணவளிக்கிற நீங்கள், பாதுகாக்கணும்னு நினைக்கிற நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நாயை எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நாய் வேணான்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்கன்னா, அது ஒரு இயற்கையோட ஃபுட் செயினையும் நம்ம உடைக்கிற மாதிரி. இப்போ ஒரு கட்டத்தில் இப்போ நாய் வேணானுவாங்க, அப்புறம் யானையெல்லாம் வேணானுவாங்க. கேரளாவில் எத்தனை யானையை வீட்டில் வச்சு கட்டி போட்டு வளர்க்குறாங்க. யானை மதம் பிடிக்கும் தான், யானையை 4 பேரை தாக்கும் தான், அதுக்காக வளர்க்காமல் இருக்க போகிறாங்களா? கிடையாது. எல்லாரும் எல்லாரோடையும் மனிதன் ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்து தான் வாழ்ந்து வந்தான். மனிதன் ஏன் நம்ம நீங்கள் ஊருக்கு போங்க, ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க, நான் கேட்குறது குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, குலதெய்வ கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பைரவர்னு ஒரு செலவு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நாய் நிற்கும், மனுஷன் காக்கி சட்டை போட்டு இப்படி நிற்பாப்புல, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாய் இருக்கும், நாய்க்கு மாலை விட்டு வச்சுருப்பாங்க. நம்ம நாயை நம்ம காவலுக்கு வச்சுருந்த ஒரு இனம், நம்ம கூட இருந்தது, நம்ம கூட போர் புரிஞ்சது தான் குதிரை, நம்ம கூட போர் புரிஞ்சது தான் யானை, நம்ம கூட இருந்து நம்மளை இது பண்ணது தான். இப்போ நாய்கள் எல்லாம் நமக்கு காவலர்கள். நான் அதை தான் சொல்லுவேன், நம்ம மட்டும் இந்த உலகத்துக்கு சொந்தம் கிடையாதுங்க. இந்த உலகம் எல்லாத்துக்கும் சொந்தமானது, எல்லா ஜீவராசிகளும் எல்லா மிருகங்களுக்கும் சொந்தமானது. நீங்கள் அதை பாதுகாக்குங்க. அது மூலிமா பரவக்கூடிய நோயை தடுத்துருங்க. நம்மளே ஒரு நிமிஷம் சாப்பிட்லன்னா மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? ஒருவேளை நம்ம சாப்பிடல, அக்ரஸ் ஆயிடுவோம். நாய்க்கு அவன் சோறு போட்டானா போடலையா, தண்ணி கொடுத்தானா கொடுக்கலையா, எதுவுமே தெரியாது. அது அக்ரெசிவாக இருக்கா, அப்போ அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அதுக்கான தேவைகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு மனுஷனுக்குள்ளே அந்த வன்மத்தை தயவு செஞ்சு கொண்டு வராதீங்க. அன்பாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. முடியலையா செய்யாமல் போயிருங்க. அதை ஒரு விவாதமாக எடுத்து, அது பாதிக்கப்படாதவங்க தான் அதில் அதிகமாக பேசுகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க சரிப்பா ஏதோ விட்டுருப்பா நேரம் அப்படின்றாங்க, கடந்து போயிடுறாங்க. ஆனால் அடுத்து அவங்களுக்கு இவன் அது எப்படி ஆதோதா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அது எங்கே போகுது. அதாவது இவ்வளோ நேரம் மெய்யலகனா போன நம்ம கான்வர்சேஷன் திடீர்னு கத்தி கிளைமேக்ஸ் மாதிரி ஆகி போச்சு. ஃபைனலானே உங்களை ரொம்ப ஆதரவு கொடுத்து உங்களை நம்ம வீட்டு பிள்ளையா, என்னோட அண்ணனா, என்னோட தம்பியா நினச்சி மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லிடலாம். முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி தான் சொல்லணும். நன்றியை தினமும் சொல்லுவேன். தினமும் நான் கடவுள்கிட்ட வேண்டும் போது அதான் நினைப்பேன், என் மீது அன்பு காட்டினவங்க தொடர்ந்து இந்த அன்போடு இருக்கணும். அந்த அன்பை இன்னும் நான் அதிகமாக அவங்களுக்கு திருப்பி திரைப்படங்கள் மூலியமாகவும் நான் நடிக்கிற சீரியல் மூலியமாகவும் அவங்களுக்கு அதை நடிப்பாக நான் திருப்பி அந்த அன்பை கொடுக்கணும். இன்னொரு விஷயம், அவங்கனால தான் நான் நிறைய ஷோஸில் சொல்கிறது தான், உங்களால தான் எனக்காக தான் நீங்கள் இருக்கீங்க. அதான் சொல்கிற மாதிரி மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறதான் என்னுடைய இது. தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையா
என்னை வந்து பார்க்கணும். இன்னும் நிறைய நான் நடிக்கக்கூடிய திரைப்படங்களும் சரி, சீரியலும் சரி, அடுத்து நான் என்னென்னலாம் என்னோடய லைஃப்பில் வந்து நடிப்பு துறையில் பண்ணுறேனோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் வந்து எந்த அளவுலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் நல்லா வரணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சாலே போதும். அந்த நினைப்பே வந்து என்னை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். ஸோ என் மீது அன்பு காட்டுறவங்க, முக்கியமாக என் மீது வெறுப்பு காட்டுறவங்களாவே இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு வகையான அன்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நம்மளை வந்து ரொம்ப வெறுக்கிறவங்களும் வேணும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய நிறை குறைகளை ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அன்பு காட்டுறவங்க தொடர்ந்து அன்பு காட்டுங்க. வெறுக்கிறவங்க சீக்கிரமே நீங்களே என்னை அன்பு காட்டுற அளவுக்கு என்ன நான் இன்னும் நல்லா வந்து க்ரோ அப் பண்ணிப்பேன். முதல் வந்து நன்றி வந்து தாய் தந்தையருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, என்னைய வந்து இவ்வளோ தூரம் ரசிக்கிற ரசிக பெருமக்களுக்கு, அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இயக்குனர், தயாரிப்பாளர்கள், சேனல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களை மகிழ்விப்பேன், மகிழ்வித்து மகிழ். சச் அ லாங் கான்வர்சேஷன் வித் சோல்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா. டிஸ்க்ளைமரே போட்டுருவேன், இது பெரிய எபிசோடா இருக்கும், எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இது பார்ட் மாதிரி 2 போடுங்க. பார்ட் 2 இல்ல, பார்ட் 5 வரையும் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, இது கண்டிப்பா. மாதிரி ஒரு இன்டர்வியூ இனிமேல் நீங்க எங்க கொடுப்பீங்களான்னு தெரியல. நிச்சயமா. ரொம்ப நன்றி. உங்களோட பொறுமைக்கும் ஒரு விண்டேஜ் அழகப்பனை எடுத்துட்டு வந்துட்டேன் நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. முதல்ல ரொம்ப நன்றி. மாலை முரசுக்கு மிக்க நன்றி. ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு பல ஒரு இது வந்து யுகம்னே சொல்லலாம். இவங்களுடைய தினத்தந்தி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ். அதில் மாலை முரசுங்கிறது அவங்களுடைய இன்னொரு இது. எனக்கு எப்பயுமே வந்து இந்த அன்னன்னைக்கான செய்திகள் வந்து மாலை முரசில் தான் வரும். தினத்தந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரும். மாலை முரசு வந்து காலையில் சாயங்காலம் அந்த பேப்பர் அப்படி அந்த பேப்பர் கடையில் தங்கும் மாலை முரசு அப்படின்னு போட்டு. அந்த மாலை முரசு அப்படி ரசித்த ஒரு ஆள் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்து உங்கள் மூலியமாக நான் வந்து மக்களை சந்திக்கிறேன்றது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய பயணமும் தொடரணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சகாப்தம் நீங்கள் வந்து மீடியாவோட இதில். ஸோ மாலை முரசில் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். என்னால் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறத தாண்டி உங்களால் தான் எனக்கு பெருமை. ஏன்னா மாலை முரசு வந்து ஒரு நான் வந்து நிறைய செய்திகள் படிக்கும்போதெல்லாம் நினைப்பேன், நம்மளும் வந்து இதில் ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்து நம்மளை அப்படி ஒரு கட்டத்தில் இப்படி போட்டு நடிகர் அழகப்பன் அப்படின்னு போட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மாலை முரசில் வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து வரும், நடிகர்களுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல். அதில் வந்து நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசியிருப்பார். ஒரு கேள்வி பதில் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேப்பர் எடிஷனே இல்லாமல் ஒரு விஷுவல் எடிஷனில் வந்து நம்ம இப்போ வரோம் அப்படின் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.